அடுத்ததாக விஜயின் கட்சியில் இணைந்த பலம். விஜயை சந்தித்து அந்த கட்சியில் இணைவு. அடுத்தடுத்து மிக முக்கியமானவர்கள் விஜய் கட்சியில் இணைவதால் உற்று நோக்கப்படும் 2026 சட்டமன்ற தேர்தல். நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுகவில் தலைமை கழக பேச்சாளராக, அதன் பிறகு மதிமுகவில் வைகோ அவர்களின் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக, ஒரு சிறந்த பேச்சாளராக அவர் மேடைகளில் கடைசி இருக்கையில் அமர்ந்திருப்பவர் முதற்கொண்டு காதுகளை கொடுக்கும் அளவிற்கு, உற்று நோக்கும் அளவிற்கு அவரது உரை இருக்கும். அதன் பிறகு அவர் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களது கட்சியில் இணைந்த பிறகு மீண்டும் அந்த கட்சிக்கு ஆதரவாகவும் அவர் பேசி வந்தார். அதன் பிறகு அவர் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டு தினகரனது கட்சியில் சேர்ந்தார். அந்த கட்சியில் இருந்து விலகிய பிறகு பேச்சாளராகவே திமுகவிற்கு ஆதரவானவராகவே பேசி வந்த நிலையில் தற்போது தாவேகாவில் அவரது இணைவு அரசியல் உலகில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த வாரம் செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைந்த நிலையில் தற்போது அரசியல் உலகில் ஒரு சிறந்த பேச்சாளராக பார்க்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்களும் இணைந்திருப்பது பேசுபொருளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.